மாலை வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கம். முதல்ல நான் ஒரு 4-5 பேருக்கு நன்றி சொல்லணும். உங்களை இங்கே அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல என்னுடைய கோபம், சந்தோஷம் எல்லாமே என்னுடைய தம்பிக்கிட்ட தான். ஸோ பிரதீப், நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு விழுந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்குன்னு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்னுடைய முக்கிய அடையாளமாக என்னுடைய நண்பர் இங்கே இருக்காரு, வினோத்குமார். அப்பு எங்கே இருக்க? வா. ஜேம்ஸ் அண்ணே, எங்கண்ணா இருக்கீங்க? வர மாட்டிங்களா? சரி, ஓகே. ஸ்டாலின் நல்லா ஓகே. வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதில் எந்த வகையிலையும் எப்படி சொல்கிறது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லோரும் வந்துடும்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணன் இருப்பார், மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்ணுறப்போ நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்படி தான் எனக்கு என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 2021, 2022 கோவிட் பீரியட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸை வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேறு ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே, இந்த கேப் இருக்குது, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஹன்சிகா அவங்க தான். ஏன்னா 2012 ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில். அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போது ஈஸியே எனக்கு நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு பிளைண்டாக நம்பணும், அது யாருன்னு பார்த்தா அது ஹன்சிகா மேடம் தான். ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டாங்க, கேட்டோன்னும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்றைக்கி அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும், என்னென்னா ஆர்ட் டைரக்டர் இல்லை, நான்லாம் இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களாவே எல்லோரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு. ஏன்னா பிரதர் நான் பண்ணுறேன் பிரதர் அப்படின்ட்டு சாம் சிஎஸ் வந்தார், சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் பேசணும்.
ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம். ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேரில் இருக்கும். அப்புறம் கோஸ்ட் விதவிதமாக இருந்தது. ஸோ சந்தானம் சார் டீல் பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட் பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மார்ச் 8 வருது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்கள் எப்படி பண்ணணுமோ அது பண்ணி அடுத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு இயக்குனராக அப்படி ப்ளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்கள் ப்ரெஸ் எல்லோரும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம்.